Hi friends, sorry for the long break. Here I am back actually. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட 1 இயராக ட்ரேட் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து ஒர்க்கு கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் தான் யூஸ்வலாக நான் வந்து ஃபியூச்சர்ஸில் தான் ட்ரேட் எடுப்பேன். யூஎஸ் ஃபியூச்சர்ஸில் எஸ்பெஷலி வந்துட்டு என்க்யூரியும் செட்டப் பார்ப்பேன், அதே போல் கோல்ட்லேயும் செட்டப் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்ததில் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணல. பட் ஆனால் வந்து பேப்பர் ட்ரேடிங் ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இந்த 1 இயராக. இவன் தோ ஐமன் ஆக்சுவலி வந்து டைட்டாக எனக்கு வந்து ஒர்க் இருந்தாலுமே ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதோட அட்லீஸ்ட் வந்து நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணலான்ற மாதிரி ஐடியா அதில் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கிலேருந்து நம்ம வந்து ஒரு வீடியோ, அதாவது டெய்லி பேஸில் என்னென்ன செட்டப் கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போடலாம். பேஸ்ட் ஆன் ஐசிடி கான்செப்ட்ஸ். ஆக்சுவலி ஐமன் ஐசிடி கான்செப்ட் ட்ரேடர். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இன்றைக்கி என்ன ட்ரேட் கிடச்சிது, எப்படி கிடச்சிதுங்கிறத ஒரு சின்ன பிரேக் டவுன் பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி டியூஸ்டேக்குள்ளே ஹையை வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை, தட் மீன்ஸ் எஸ்டர்டே வெனஸ்டே வந்துட்டு ப்ரீவியஸ் டேக்குள்ளே ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து உள்ள அந்த டேக்குள்ள ரேஞ்சுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கப்போ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், டெய்லி பையர்ஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். நம்ம வந்து இதில் வந்து நம்ம ட்ரேட் லுக் பண்ணுறது 1 ஹவர் லுக் பண்ணலாம். 1 ஹவரில் திரும்ப அடுத்த கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு 1 ஹவரில் கீ ரேஞ்சஸ், அதாவது டெய்லி லெவல்ஸில் கீ ரேஞ்சஸ் பார்த்துட்டு திரும்ப 1 ஹவரில் வந்துட்டு ஐஎஃப்இஜியோ அல்லனா எஃப்இஜியோ அப்புறம் வந்து ஆர்டர் பிளாக்லேயும் வந்து பார்த்துட்டு திரும்ப அதுக்கடுத்து லோயர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ்லேயே 15 மினிட்ஸ்லேயே என்ட்ரி வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 4 ஹவரில் பார்த்தா டெய்லியில் நான் சொன்ன மாதிரி டியூஸ்டேக்குள்ளே ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஃபுல் ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் வச்சுட்டு, ஸோ அதுக்கடுத்து 4 ஹவர் ட்ராப் டவுன் பண்ணுறேன். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 4 ஹவரில் ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது. அந்த ஐஎஃப்இஜியில் கரெக்டாக வந்துட்டு மார்க் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் திரும்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹை இருக்குது, இந்த ஹையையும் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் என்ன போகலான்னா மேபி 1 ஹவர் போகலாம். 1 ஹவரில் பாருங்கள், அடுத்து தட் மீன்ஸ் அதை 4 ஹவரில் உள்ள இதை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் 1 ஹவரில் போனீங்கன்னா இங்கே அடுத்து ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது, இங்கே பாருங்கள். இங்கே ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பாருங்கள், அதுக்கடுத்து எப்படி கரெக்டாக அந்த 1 ஹவரில் அந்த ஐஎஃப்இஜியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகி இங்கே பாருங்கள் ஃபுல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஃபுல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி கீழே வந்து நல்ல மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து 1 ஹவருக்கு அடுத்து 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் நம்ம என்ட்ரி பார்க்கலாம். ஸோ 5 மினிட்ஸில் வந்து இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து இந்த ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது, இந்த ஒரு ஐஎஃப்இஜி ஓகேவா? ஸோ இந்த ஐஎஃப்இஜியில் மார்க்கெட் பாருங்கள், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்கள், இந்த கேண்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த 15 மினிட்ஸ் ஐஎஃப்இஜியில் மார்க்கெட் எப்படி ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் திரும்ப நம்ம 5 மினிட்ஸில் ட்ராப் டவுன் பண்ணாமலும் இதே சேம் ஐஎஃப்இஜி வந்துட்டு அது 5 மினிட்ஸ்லேயும் வந்து இருக்குது, நமக்கு கிடைக்குது. பாருங்கள், அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளேயே அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் ஐஎஃப்இஜி, மேபி இந்த லிக்விடிட்டி வாய்டும் இருக்குது, அதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம சூப்பர் ட்ரேட் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல என்ட்ரி பார்த்துக்கலாம். ஒரு ஷார்ட்டு, இந்த இடத்துல ஷார்ட் வச்சுட்டு இந்த இடத்துல இதை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் வந்துட்டு மேபி 1:2 3 or even we can wait for this also, இந்த லிக்விடிட்டி, ஆனால் இந்த லிக்விடிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் அழகாக சூப்பராக கிடச்சிச்சு டார்கெட் ஹிட். ஓகேவா?
ஆல்மோஸ்ட் எத்தனை மணிக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு, இந்தியன் டைமில் 7:40. அப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு யூஎஸ் டைமில் ஒரு 11 o'clock என்ட்ரி கிடச்சிருக்கு. அதாவது நியூயார்க் டைமில் 11 o'clock என்ட்ரி கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து டார்கெட்டு வித்தின் ஒரு 1 hourக்குள்ளேயே நமக்கு டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நானும் ஐசிடி கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய ட்ரேட் செட்டப்ஸ் போஸ்ட் பண்ணுறேன் ஹியர் ஆஃப்டர். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஐசிடி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வில் see you next in the next video.